தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. தமிழகம் முழுவதும் பிராய்லர் கோழி கிலோ 300 ரூபாயை தாண்டி விற்பனையாகிறது. ஓரிரு வாரங்களுக்கு முன்பு கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 300 ரூபாயை தாண்டி இருப்பது சிக்கன் பிரியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. விலையேற்றத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் அபிஷேக். ஓவர் டு யூ. விரிவாக பதிவு பண்ணுங்க. கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கறிக்கோழி வளர்ப்பில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் 40,000 பண்ணையாளர்கள் கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் நாள் ஒன்றிற்கு சுமார் 3 லட்சம் கிலோ கறிக்கோழி உற்பத்தி செய்யப்பட்டு அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக தற்பொழுது கறிக்கோழியின் விலையானது ஏற்றமடைந்துள்ளது. கடந்த 2 வாரத்திற்கு முன்பு கிலோ ஒன்று 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதால் அசைவ பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது ஹேச்சரிஸிலிருந்து கோழி குஞ்சுகள் பண்ணைகளில் இறக்கப்பட்டு பண்ணையாளர்கள் அதனை வளர்த்தி கறிக்கோழியாக விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர். இந்த சூழலில் அதன் வளர்ப்பு கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டமானது நடைபெறுகிறது. மூலப்பொருட்களின் விலை உயர்வின் காரணமாகவும் இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தேங்காய் நார், மின்சாரம், தீவனம், அதே போல் ஆட்கூலி உள்ளிட்டவற்றின் விலை உயர்வின் காரணமாகவே இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் 6 ரூபாய் 50 காசு தங்களுக்கு கட்டவில்லை என்றும் அதனை 20 ரூபாயாக உயர்த்தி வழங்கினால் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிப்படையாமல் இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபடும் பண்ணையாளர்கள் மற்றும் ஹேச்சரிஸ் நிறுவனம் சேர்ந்த உரிமையாளர்கள் ஆகியோரை அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டம் முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது வரை கிலோவானது 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தின் காரணமாக இந்த விலையானது மாற்றம் ஏற்படும் என்றும் இன்னும் உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடைபெற்று வந்தால் 500 ரூபாய்க்கும் கூட இந்த கறிக்கோழியின் கிலோவானது விலை உயரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் உணவகங்களில் அசைவங்களின் உணவும் கூட அசைவ வகை உணவுகளின் விலையும் கூட ஏற்றமடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அசைவ பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தமிழ்நாடு அரசு விரைந்து இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அதேபோல உடுமலை, பொள்ளாச்சி, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பண்ணைகளில் குஞ்சுகளை இறக்க ஹேச்சரிஸ் நிறுவனங்கள் மூலம் வாகனங்கள் வரப்படும் நிலையில் அவற்றை அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மறித்து அதனை திருப்பி அனுப்புகின்றனர். மேலும் தங்களது பண்ணைகளில் கோழி குஞ்சுகளை இறக்க விடாமல் இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது விலையேற்றத்தின் காரணமாக விவசாயிகளும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதே போல பொதுமக்கள், அசைவ பிரியர்களும் இதன் காரணமாக அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி அபிஷேக். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.